தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தரலும். குறிப்பாக இந்த 7வது வார்த்தையில் உள்ள ரகசியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தரலும். ஆமென். சிலுவையினுடைய கடைசி வார்த்தை 7வது வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுதான் இயேசு சிலுவையில் பேசின கடைசி வார்த்தையாக அழைக்கப்படுகிறது. ஏன் இந்த கடைசி வார்த்தைன்னு சொல்றோம்? பேசல. இயேசு மனிதனாக சிலுவையில் பேசிய கடைசி வார்த்தை. ஆனால் இன்றும் அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். மனிதனாக பேசின கடைசி வார்த்தை அது. இந்த வசனத்தை நம்ம 3 விதமா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நமக்கு ஜீவனையும் ஆவியும் தந்தது யாரு? பிதா. நமக்கு அவர் கொடுத்த ஆவியை, இயேசு தம்முடைய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்த பின்பு கொடுத்த ஆவியை அவருடைய கரங்களிலேயே திரும்பவும் ஒப்புவித்து செல்கிறார். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கின பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மனுஷனை பூமியின் மணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். கர்த்தர் தான் ஜீவ சுவாசத்தை யாருக்கு ஊதினாரு? மனிதர்களுக்கு. ஸோ அவர் கொடுத்த ஜீவ சுவாசத்தினாலதான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது நம்மளுடைய ஆவியை யார் இடத்துல ஒப்பு கொடுத்து திரும்ப செல்ல வேண்டும்? பிதாவின் இடத்தில். கர்த்தர் கொடுத்த ஆவியை கர்த்தரிடத்திலேயே திரும்ப கொடுப்பது மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருவரின் கடமையாகும். ஆனா காலம் கடைசியா இருக்கிறபடியினால் சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். எல்லாருடைய ஆவியையும் ஆவிகளுக்கு அவன் கண்ணியை விளைவிக்கிறான். ஸோ சாத்தானுக்கு நம்முடைய ஆவியை கொடுக்காமல் ஜீவனை நமக்கு கொடுத்த அவர்களுக்கே நம்முடைய ஆவியை திரும்ப கொடுத்து இந்த பூமியை விட்டு செல்வோம். 2வது விஷயம், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். யோசிச்சு பாருங்க, சிலுவையில சிரசில் முள்முடி சூட்டினாங்க, அவருடைய சரீரத்தை வாரினால் அடிச்சாங்க. அந்த வார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி தான்ஸ் இருக்கும், முள்ளா இருக்கும். அது நம்ம உடம்புல பட்டு அதை திருப்பி இழுக்கும் போது நிறைய ஃப்ளஷஸ் அதையெல்லாம் சேர்த்து பிடிச்சு இழுத்து செல்லும். அப்படி அவரோட ஃப்ளஷ் எல்லாமே எடுத்தாங்க. விழாவில் ஈட்டியால் குத்துனாங்க, ரத்தமும் நீரும் வெளியில வந்துச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல சத்தம் வாயில இருந்து வார்த்தை வருமா? வராது. ஆனா இயேசு எப்படி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கடைசியாக மனிதனாக செய்த அற்புதம் இதுவாதான் இருக்கணும். அந்த சிச்சுவேஷன்லையும் மகா சத்தமாய் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். இயேசு பாவங்களை ரட்சிக்கவும் பாவத்திலிருந்து அவர்களை மீட்கவும் நமக்காய் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். ஸோ இயேசுவானவர் நல்ல மேய்ப்பன், நாம் அவரது ஆடுகள். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். தனக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் முடித்தவராய் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நல்ல போராட்டத்தை போராடினவராய், ஓட்டத்தை முடித்தவராய், ஓட்டத்தில் வெற்றி பெற்றவராய், உரத்த சத்தமாய் கூப்பிட்டு பிதாவினிடத்தில் தன் ஜீவனை ஒப்புவித்தார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நாமும் பிதாவுக்கென்று ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பண்ணி நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும்படியாய் கூறிக்கொண்டு இந்த 7வது வார்த்தையை முடிக்கிறேன்.